இந்த வீடியோவில் இந்த மாதிரியான ஒரு சோலார் சிஸ்டத்தினுடைய ஒர்க்கிங் மாடலை எப்படி செய்ய போகிறோம் அப்படின்ற வீடியோ பற்றி தான் இதில் பார்க்க போகிறீங்க. அதுவும் குறைந்த செலவில் எப்படி தயாரிப்பது, சோலார் சிஸ்டத்தினுடைய ஒர்க்கிங் மாடலை எப்படி செய்யலாம் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன வீடியோ தான் இது. என்னுடைய பையனுக்கு இதை பற்றி ஒரு ஒர்க்கிங் மாடல் கொடுத்தாங்க. இதை செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் அவங்க நிறைய செலவு பண்ணுற மாதிரியான ப்ரொசீஜர்லாம் சொல்லியிருக்காங்க. பட் நான் என்ன பண்ணேன், அவங்களுக்கு தேவை ஒர்க்கிங் மாடல் தானே, அந்த ஒர்க்கிங் மாடல் நம்மளே செய்யலாம் அப்படின்னு யோசனை பண்ணேன். ஆனால் என்னுடைய முக்கியமான விஷயம் என்னென்னா, குறைந்த செலவில் தான் செய்யணும். ஏன்னா கடையில் கொடுத்து வாங்குறதுல அந்தளவுக்கு ஒரு சந்தோஷம் கிடையாது. ஒரு பொருளை நம்ம உருவாக்குறோம் அப்படின்னா அந்த உருவாக்கின சந்தோஷத்தை நம்ம செய்யும்போது தான் தெரியும்னு சொல்லுவாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, சரி இந்த ஒர்க்கிங் மாடலை குறைஞ்ச செலவில் எப்படி செய்யலாம் அப்படின்னு யோசனை பண்ணும்போது கடையில் போயிட்டு என்ன பண்ணேன், வேறு வழியில் பிளாஸ்டிக் பால் நம்ம உருவாக்க முடியாது. அதனால் நான் என்ன பண்ணேன், ஒரு பிளாஸ்டிக் பாலை வாங்கிட்டு வர போயிருந்தேன் கடைக்கு. சின்ன சின்ன பாலுங்க, அது எல்லாமே மிஞ்சி போனீங்கன்னா ஒரு 50 ரூபா 60 ரூபாக்குள்ளவே இந்த பாலெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காக இந்த பாலெல்லாம் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அந்த பால் கலர் கலராக எனக்கு கிடைக்கல. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரே கலராக இருந்ததுனால இது வேறு வழி இல்லைன்றதுக்காக ஒரு வாட்டர் கலர் பெயிண்ட்டு வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா அந்த பந்து மேலே அடிச்சுட்டு நம்ம கொஞ்சம் மாற்றி காட்டலாமே அப்படின்றதுக்காக இதை உருவாக்கினேன். சரி வாங்கிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தோன்னே எப்படா செய்யுது யோசனை பண்ணேன். அப்போ தான் என் பையன்கிட்ட சொன்னேன், ஓடி போய் தென்னங்குச்சி இருக்குல்ல அதை கொண்டு வா, அந்த தென்னங்குச்சியை வச்சே நான் உனக்கு இந்த ஒர்க்கிங் மாடல் சோலார் சிஸ்டத்தை செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்ன உடனே அவனும் வேகமாக ஓடி போய் அந்த தென்னங்குச்சியெல்லாம் கொண்டு வந்தான். சரி எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு யோசனை பண்ணேன். சரி அவங்க புக்கில் சோலார் சிஸ்டம் எப்படி இயங்குகிறது என்பதை பற்றி ஒரு சின்ன விஷயம் பேஜில் கொடுத்துருந்தோம் புக்கில். உடனே என்ன பண்ணேன், எல்லாத்தையும் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பேர் நம்ம வைக்கிறத விட முதல்ல அவங்க எந்தெந்த டிஸ்டன்ஸில் என்னென்ன கோள்கள் இருக்குது அப்படின்ற விஷயத்தை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி குச்சி, தென்னங்குச்சின்னு சொல்லுவாங்க கிராமத்தில், இந்த தென்னை மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய குச்சியை எடுத்து அந்த இடத்துக்கு ஏற்றவாறு என்ன பண்ணு சைஸ் வாரியாக உடைச்சி அதில் இந்த நம்ம துணி தைக்கிற ஊசி இருக்குது பாருங்கள், அந்த ஊசியில் ஹோல்ஸ் பண்ணாலே பிளாஸ்டிக் தானே அது ஹோல்ஸ் ஆகிடுச்சுன்னா அதில் தென்னங்குச்சியை சொருவிட்டு அந்த ஒவ்வொரு குச்சிகளுக்கு ஏற்றவாறு பாலுங்களை செட் பண்ணிட்டேன். முதல்ல ஏற்றவொடனே என்ன பண்ணேன், சென்டரில் சன் அதை உருவாக்கிட்டேன். பெரிய பந்து இருந்தனால மஞ்சள் கலரில் கிடச்சிச்சு. சரி அதை சென்டரில் வச்சுட்டேன். அதன் பிறகு என்ன பண்ணேன்னா, சுற்றி இருக்கிற பந்துகள் எல்லாவற்றையும் அவங்க என்ன மாதிரி மாடலில் கொடுத்துருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் குச்சிகளை சொருவி, வெறும் தென்னங்குச்சி தாங்க, அந்த தென்னங்குச்சியிலே சுத்தூரம் சொருவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அளவு எடுத்து குச்சிகளை சொருவி அந்த குச்சிகளினுடைய ஒவ்வொரு முனையிலுமே அந்த பந்துகளை முதல்ல சொருகி வச்சுட்டு, பிறகு என்ன பண்ணேன்னா வாட்டர் கலர் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து ஒவ்வொரு அந்த பால் மீதும், அந்த பந்து பிளாஸ்டிக் பந்து தான், ஜஸ்ட்டு ஒரு 50 ரூபா 60 ரூபா செலவு பண்ணோம்னா எல்லா கோள்களையும் நம்ம கடையில் கொடுத்து வாங்கிடலாம். அதை வாங்கி நாமளே உருவாக்கலாம். அதுதான் இந்த வீடியோட முக்கிய சிறப்பு. உடனே என்ன பண்ணேன், எல்லா பந்துகளையும் எடுத்து அந்தந்த சைஸ் வாரியாக வச்சு டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணி அந்த பந்துகளை அதில் வச்சுட்டேன். சரி உடனே என்னடா ஒரு சந்தேகம்னா, எந்தெந்த கோள் எங்கெங்கே வரும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணுறதுன்னா, அந்த புக்கில் இருக்கிற மாதிரி டிஸ்டன்ஸ் வைஸ் நம்ம பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கலர்லாம் அடிச்சிட்டேன். அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னா, பையன் என்ன சொல்கிறான், அப்பா இது சுத்துற மாதிரி வரணுமே அப்படின்னு கேட்டான். என்னடா பண்ணுறதுன்னு யோசனை பண்ணேன். சரி அவங்க புக்கில் என்ன கொடுத்துருக்குறான், ப்ளூ பேக்ரவுண்ட், அதாவது ஸ்கை மாதிரியான ஒரு பேக்ரவுண்டை அதில் வச்சு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உடனே இப்போ தான் பொங்கல் போச்சு இல்லைங்களா, இந்த பொங்கலை முன்னிட்டு நிறைய அந்த துணி வாங்குகிற அந்த அட்டைங்கள்லாம் இருக்குது பாருங்கள், அந்த அட்டை பாக்ஸுங்க, அதெல்லாம் இவன் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தான். உடனே நான் என்ன சொன்னேன், ஓடி போய் இதெல்லாம் எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு சொல்லி அவனை சொன்ன உடனே இருக்கிற அட்டைங்கள்லாம் கொண்டு வந்தான். அதில் தேடி கண்டுபிடிச்சி வானம் மாதிரி ஒரு அட்டை கிடச்சிச்சிங்க. உடனே அந்த அட்டையை எடுத்துகிட்டு வந்தான். அந்த அட்டை மீது அந்த சென்டரில் இருக்கிற சன், அதை சுற்றி இருக்கிற கோள்கள் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டேன். உடனே என்ன பண்ணால் அந்த அட்டையில் வைக்கணுன்றதுக்காக மேலே அந்த பந்தினுடைய மேற்பரப்பில் ஒரு ஊசியில் ஹோல்ஸ் அடித்து அந்த ஊசியில் ஒரு நூலை சொருகி அந்த நூலை கொண்டு போய் அந்த அட்டையினுடைய பின்புறமாக கொண்டு வந்துடுது. பாலுடைய மேல் பரப்பிலிருந்து பாலினுடைய கீழ்ப்பரப்பு, அந்த கீழ்ப்பரப்பிலிருந்து கீழே கொண்டு போய் அந்த அட்டையினுடைய கீழ்ப்பகுதிக்கு பின்புறமாக, அதாவது அட்டையினுடைய பேக் சைடு அந்த நூலை கொண்டு வந்துடுது. சரி கொண்டு வந்துட்டு இதை சுற்றணுன்னா என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணேன். உடனே ஒரு ஐடியா பண்ணேன், மேலே என்ன பண்ணுறது, அந்த நூலினுடைய மேற்பரப்பில் மேல் பகுதி, அதை சன்னுடைய மேலே இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல ஒரு நூல் மேலே ஒரு தொடப்பங்குச்சியை கட்டிட்டேன். ஏன்னா நூல் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக, அதாவது அது கழட்டி வராமல் இருக்கிறதுக்கு மேலே ஒரு முடி போட்டு அந்த குச்சியை கட்டிட்டேன்.
அதே மாதிரி பின்புறமாக என்ன பண்ணேன், அந்த நூலினுடைய எட்ஜில் இன்னொரு தொடப்பங்குச்சியை கட்டிட்டேன். இப்போ கச்சிதமாக உக்காந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அழகாக அதை அப்படியே நம்ம சுற்ற போகிறோம். ஏன்னா மேலே இருக்கிற அந்த நூல், கீழே இருக்கிற அந்த நூல், சென்டரில் இருக்கிறது அந்த நூலினுடைய செயல்பாடில் தான் அது இருக்க போகுது. இப்போ ஒன்றும் இல்லைங்க, நம்ம கையை வச்சு அந்த ரைட் சைடு அப்படியே திருப்பினோம்னா அந்த கோல் அப்படியே சுற்றிட்டு வரும். ஸோ இது வந்து பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் ஒரு மினிமம் பட்ஜெட்டில் மாணவர்களுக்கு தேவையான ஒரு சோலார் சிஸ்டத்தை ஓரளவுக்கு ஒர்க்கிங் மாடலாக நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ நீங்கள் அதுக்கு ரன் பண்ணணும் அப்படின்னா மோட்ரு, அதுக்கு தேவையான சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வாங்கி தான் செய்யணும். பட் அதையெல்லாம் தேவையில்லை. ஒரு மினிமம் செய்யலாம் அப்படின்னா குறைந்த செலவில் ஜஸ்ட்டு வந்து ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷத்தில் செஞ்சலாம். சரி, அதுக்கு மேலே நான் பேர் எழுதணுமே, என்ன பண்ணுறதுன்னா எழுதி ட்ரை பண்ணி பார்த்தா பெனில் அது செட் ஆகலை. உடனே ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து எல்லா கோள்களுடைய பேரும், அதாவது வந்து சன்னு, மார்ஸு, எர்த்து, நெப்டியூன், ப்ளூட்டோ, இந்த மாதிரி எல்லாத்தையும் எழுதி அந்தந்த கோள், அதாவது அந்தந்த பந்து மீது எல்லாத்தையும் ஒட்டிட்டேன். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து தேவையான அந்த ஒர்க்கிங் மாடல் கிடச்சிச்சு. இதை வந்து என் பையன் ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணான். அப்போ சூப்பராக இருக்குப்பா, அவ்வளோதான், இது சுற்றினா சுற்றும், ஆமாம் கண்டிப்பாக சுற்றும், இதுதான் வந்து உன்னோட ஒர்க்கிங் மாடல் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கொடுத்தவொடனே அவன் சந்தோஷமாக இது ஸ்கூலுக்கு கொண்டு போயிட்டான். ஸோ எதுக்காக இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, குறைந்த செலவில் இதை செய்ய இது உங்களுக்கு உதவி செய்யும். நன்றி.